மரியாதைக்குரிய பாண்டிச்சேரி பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் சகோதரர் திரு செல்வ கணபதி அவர்களே, பாரதிய ஜனதா கட்சியினுடைய பாண்டிச்சேரியினுடைய பொறுப்பாளர் சகோதரர் திரு சுரானாஜி அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் திரு நமச்சிவாயம் அண்ணன் அவர்களே, திரு சரவணன் அவர்களே, மீடியா சகோதரர்களே, ஊடக சகோதரர்கள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு, மாண்புமிகு பாரத பிரதமர் திரு என்னப்பா எக்கோ ஆகுது அங்கே? மாண்புமிகு என்ன பொறுப்பா எக்கோ ஆகுதுப்பா? இதுவா? மாண்புமிகு பாரத பிரதமர் மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய வரலாற்று சிறப்புமிக்க 3வது முறை ஆட்சி. இந்த 3வது முறை வரலாற்று சிறப்புமிக்க ஆட்சியில் நேற்றைக்கு மேலும் ஒரு மகுடமாக தலைநகர் டெல்லியில் பாரதிய ஜனதா கட்சி ஒரு மாபெரும் வெற்றியை பெற்றிருக்கிறது. மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய விக்சித் பாரத், வளர்ச்சியடைந்த பாரதத்தினுடைய மக்கள் நல திட்டங்களை செயல்படுத்துகின்ற அந்த திட்டங்களுக்கு அங்கீகரிக்கின்ற விதமாக டெல்லியில் ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை பெற்றிருக்கிறோம். கெஜ்ரிவால் அவர்களுடைய ஊழல் ஆட்சி, ஒரு ஆணவம், ஒரு திமிர் பிடித்த ஒரு ஆட்சியானது தூக்கி எறியப்பட்டிருக்கிறது. டெல்லி மக்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்திருக்கிறார்கள். டெல்லி மக்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகள், தொண்டர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு, எங்களுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இந்த நாட்டினுடைய வளர்ச்சி, இந்த நாட்டினுடைய வளர்ச்சியினுடைய வேகம், இந்த நாட்டினுடைய வளர்ச்சியினுடைய அளவு, இதை தான் வைத்துக்கொண்டு ஒரு மிகப்பெரிய அளவில் இந்த நாட்டை வளர்ச்சி பாதையில் எடுத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். கடந்த 10 ஆண்டுகளில் இந்த நாட்டினுடைய வளர்ச்சி வீதம், அதாவது இங்கிலாந்தை பின்தள்ளிவிட்டு மிகப்பெரிய வளர்ச்சியடைந்த பொருளாதார நாடுகளில் 5வது இடத்துல நாம் இன்றைக்கு முன்னேறி இருக்கின்றோம். 2014 நாம் இருந்தது 11வது இடம். இன்றைக்கு வித்தின் 10 வருஷத்தில் நாம் 6 இடங்கள் முன்னேறி, அதுவும் இங்கிலாந்தை கூட பின்தள்ளிவிட்டு நம்மளுடைய நாடு மிகப்பெரிய வளர்ந்து வருகின்ற பொருளாதாரத்தில் 5வது நாடாக இருந்து கொண்டிருக்கின்றோம். 2027 நாம் 3வது மிகப்பெரிய பொருளாதார நாடாக ஒரு இலக்கு வைத்து நம்மளுடைய ஆட்சியானது அதற்கான வேலைகளை நாம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றோம். இப்படிப்பட்ட இந்த நேரத்தில் 2047 நம்மளுடைய இலக்கு விஸ்வகுரு, உலகத்தில் மிகப்பெரிய நாடாக, வளர்ச்சியடைந்த பாரதமாக நம்மளுடைய நாடு இருக்க வேண்டும். அதற்காக நாம் அனைவரும் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைத்திருக்கிறோம். அதனுடைய ஒரு ஸ்டெப்பாக இந்த 2025 2026 பட்ஜெட் ஒரு தலைசிறந்த பட்ஜெட். நாம் 2047 இந்த நாடு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியடைந்த நாடாக இருக்கும். அதற்கான நாம் ஒரு மிகப்பெரிய விஷன், அடுத்த 25 ஆண்டுகள் நமக்கு இந்த நாட்டினுடைய வளர்ச்சியில் மிக முக்கியமான நாட்களாக இருக்கிறது. அடுத்த 25 ஆண்டுகள் நாம் எந்த விதத்தில் பிரயாணிக்க போகிறோம், அடுத்த 25 ஆண்டுகள் எதை நோக்கி நாம் பிரயாணிக்க போகிறோம், அடுத்த 25 ஆண்டுகளில் நம்மளுடைய இலக்கு, அதை நோக்கி நம்மளுடைய இந்த பட்ஜெட்டானது மிக சிறப்பாக நம் பட்ஜெட்டை நம்மளுடைய மரியாதைக்குரிய நிதியமைச்சர் மாண்புமிகு திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் தாக்கல் செய்திருக்கிறார்கள். அந்த பட்ஜெட்டினுடைய மிகப்பெரிய ஒரு இம்பேக்ட் அனைவரையும் உள்ளடக்கியது. நாம் விக்சித் பாரத்தை பேசுகிறோம்.
2047 ஒரு வளர்ச்சியடைந்த நாடாக இருக்கணும்னா நாம் இன்றைக்கி பார்க்குறோம். மிகப்பெரிய நம்மளுடைய பாண்டிச்சேரியில் கூட இன்றைக்கு விமான நிலையம் வந்திருக்கிறது. அதே போல் மிகப்பெரிய அளவில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் பண்ணி கொண்டு இருக்கின்றோம். அதே நேரத்தில் அனைத்து மக்களையும் சப்கா சாத் சப்கா விகாஸ்னா அனைவருடைய வளர்ச்சி, அனைவரும் இணைந்து நம்மளுடைய பிரதமருடைய இலக்கோடு நாம் அனைவரையும் உள்ளடக்கிய ஒரு மிகப்பெரிய பட்ஜெட்டாக இந்த பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பட்ஜெட் ஒரு மிகப்பெரிய வரலாற்று சிறப்புமிக்க பட்ஜெட்டாக அமைந்திருக்கிறது. இந்த பட்ஜெட்டினுடைய மிக முக்கியமான நோக்கம் ஜீரோ பாவர்ட்டியை நம்மளுடைய 2047 பாவர்ட்டியே இருக்கக்கூடாது என்பது. ஏற்கனவே இந்த கடந்த 10 ஆண்டுகளில் மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் செயல்படுத்திய திட்டங்களால் கிட்டத்தட்ட 25 கோடி மக்கள் பிபிஎல் கீழிருந்து மேலே வந்திருக்கிறாங்க. 25 இந்த 10 ஆண்டுகளில் 25 கோடி மக்கள் தங்களை பிபிஎல்லிருந்து மேலே வந்திருக்கிறாங்க. அதாவது அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டத்தில் வீடு, அல்லது அவங்களுக்கு ஜல்ஜீவன் மிஷனில் குடிநீர் கனெக்ஷன், டாய்லெட் வசதி, அதே மாதிரி அவர்களுக்கு பிரைம் மினிஸ்டருடைய கரீப் கல்யாண் அண்ணா யோஜனா கீழே உணவு பாதுகாப்பு, இப்படி பல்வேறு திட்டங்கள் நிறைவேற்றியதன் மூலமாக மக்களுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்து 25 கோடி பேர் பிபிஎல் என்று சொல்லக்கூடிய பிலோ பாவர்ட்டி லைனிலிருந்து அவர்கள் உயர்ந்த நிலைக்கு வந்திருக்கிறார்கள். அதை நோக்கி இந்த ஜீரோ பாவர்ட்டியை நோக்கி நம்மளுடைய அரசாங்கம் இந்த பட்ஜெட்டை தாக்கல் செய்து கொண்டிருக்கிறது. அதே போல் ஸ்கூல் எஜுகேஷனில் 100% குவாலிட்டி எஜுகேஷன் உறுதி செய்யப்பட வேண்டும் என்பது, 100% தரமான பள்ளி கல்வியை கொடுக்க வேண்டும் என்ற இந்த பட்ஜெட். அதே போல் இந்த பட்ஜெட்டினுடைய அஃபோர்டபுள், அதாவது அனைவரும்க்கு ஏற்றவாறு சுகாதார வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்ற இந்த நோக்கத்துடன் இந்த பட்ஜெட். அதே போல் நம்மளிடத்தில் ஒரு மிகப்பெரிய மேன் பவர், இன்றைக்கி உலகத்திலேயே அதிகமான மேன் பவர் இருக்கிற நாடு நம்மளுடைய பாரத நாடு. கிட்டத்தட்ட 140 கோடி மக்கள் தொகை இருக்கிற நாடு, அதிகமான இளைஞர்கள் இருக்கிற நாடு. இதில் இந்த இளைஞர்களை ஸ்கில்டு மேன் பவராக, ஏன்னா இன்றைக்கி நம்ம உலகம் முழுவதும் பார்க்குறோம், இந்தியாவினுடைய மேன் பவர் தான் இன்றைக்கி உலகத்தையே ஆண்டு கொண்டு இருக்கிறார்கள். அந்த மேன் பவரை இன்னும் நாம் பட்டத்தீட்டிய மேன் பவராக நம்மளுடைய இளைஞர்களை ஸ்கில்டு மேன் பவர்களாக உருவாக்க வேண்டும் என்பது லேபர் தொழிலை இன்றைக்கி பார்க்குறோம். கேரளாவிலிருந்து நர்சிங் கேர், இது உலகம் முழுவதும் இன்றைக்கி போய் கொண்டு இருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலிருந்து இன்றைக்கி உலகம் முழுவதும் நம்மளுடைய ஸ்கில்டு எம்ப்ளாயீஸ் லேபர்கள் போய் கொண்டு இருக்கிறார்கள். அதை இன்னும் ஊக்குவிக்கப்படும் விதமாக 100% ஸ்கில்டு மேன் பவரை உருவாக்குவது, எம்ப்ளாய்மெண்ட் வேலைவாய்ப்போடு ஸ்கில்லோடு வேலைவாய்ப்பை உருவாக்குவது இந்த பட்ஜெட்டினுடைய மிகப்பெரிய நோக்கம். அதே போல் விமன் எம்பவர்மெண்ட், நம்ம எல்லாம் இப்போ கடந்த 10 ஆண்டுகளில் வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு சட்டத்தை கூட கொண்டு வந்தார் நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு. என்னென்னா பாராளுமன்றத்திலையும் சட்டமன்றத்திலும் 33% இடஒதுக்கீடு சட்டத்தை கொண்டு வந்தார்கள். அதே போல் நாரி சக்தி என்று சொல்லக்கூடிய மகளிர் மேம்பாட்டுக்காக அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டத்தில் கூட அந்த வீட்டினுடைய பட்டா மகளிர் பேரில் தான் நம்ம கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி ட்ரோன் தீதி, மகளிருக்கு செல்ஃப் ஹெல்ப் குரூப்புகள் மூலியமாக வேலைவாய்ப்பு, சுயமாக அவர்கள் இருக்க வேண்டும் என்பதற்காக, அதுபோல் 70% முத்ரா லோன், இப்படி நிறைய சொல்லி கொண்டு போகலாம். 70% மகளிர் மேம்பாட்டிற்கு அவர்களை உயர்த்துவது இதனுடைய இந்த பட்ஜெட்டினுடைய நோக்கமாக இருக்கிறது. 2025-26 பட்ஜெட்டினுடைய நோக்கமாக இருக்கிறது. அடுத்தபடியாக இந்த பட்ஜெட்டினுடைய மிகப்பெரிய ஒரு சாராம்சம், உலகத்திற்கு உணவு கொடுக்கும் நாடாக இந்தியா, அதாவது உலகத்திற்கே ஃபுட் பாஸ்கெட் ஆஃப் தி வேர்ல்டு, இந்தியாவிலிருந்து அனைத்து பகுதிகளுக்கும் உணவு நாம் கொடுப்பதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு நோக்கத்தோடு, மிகப்பெரிய ஒரு இலக்கோடு நாம் விவசாய துறையை மேம்படுத்துவதற்கான முக்கியத்துவத்தை இந்த பட்ஜெட்டில் நாம் கொடுத்துருக்கின்றோம். இந்த பட்ஜெட்டினுடைய சாராம்சம் நான் சொல்லியிருக்கேன். அதில் மொத்தமாக 4 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று அக்ரிகல்ச்சர் செக்டார், அதாவது விவசாயத்துறையினுடைய ஒரு துறையாகவும், இன்னொன்று எம்எஸ்எம்இக்கள், அதாவது மீடியம் ஸ்மால் மைக்ரோ என்டர்பிரைசஸ், அது மூன்றாவதாக இன்வெஸ்ட்மெண்ட் என்று சொல்லக்கூடிய அடிப்படை எஜுகேஷன் ஆகட்டும், ஹெல்த் ஆகட்டும், இதெல்லாம் நாம் அதிகமான கவனம் செலுத்துகின்ற துறைகளாக
இந்த துறைகளை நாம் எடுத்திருக்கிறோம். அதில் நான் ஒன்றொன்னா இந்த பட்ஜெட்டினுடைய சிறப்பம்சங்கள், இந்த பட்ஜெட்டில் நமக்கு எந்த அளவுக்கு நான் சொன்ன ஏற்கனவே இன்க்ளூஷன், அனைத்து பகுதி மக்களையும் உள்ளடக்கிய பட்ஜெட்டாக இருக்கக்கூடிய அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அதே போல் நாம் உலகத்திற்கு வழிகாட்டியாக நாடாக இருக்கின்ற பட்ஜெட்டாக இருக்கின்றோம். அதே போல் இந்த பட்ஜெட்டினுடைய மிக முக்கியமான சாராம்சம், உலகத்திற்கு உணவு கொடுக்கும் பட்ஜெட்டாக இந்த பட்ஜெட் நாம் இலக்கு நிர்ணயித்து படியெடுத்து வைத்திருக்கிறோம். அதே போல் உலகத்தினுடைய மேனுஃபேக்சரிங் ஹப், அதான் MSME, அனைத்து உலகத்திற்கு மேக் இன் இந்தியா ஃபார் வேர்ல்டு, இந்தியாவில் தயாரிக்கப்படுகின்ற பொருள்கள் உலகம் முழுவதும் சென்று சேர வேண்டும் என்ற அந்த லட்சியத்தோடு நம்மளுடைய இந்த பட்ஜெட்டானது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. நாம் விவசாயத்துறை எடுத்துக்கொண்டால், நம்ம பாண்டிச்சேரி பொறுத்தளவுக்கு விவசாயத்துறையில் பல்வேறு துறைகளில் இந்த விவசாயத்தை போற்றும் விதமாக 100 டிஸ்ட்ரிக்ட்களை தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த 100 டிஸ்ட்ரிக்ட்களில் அதிகமான, அதாவது குறிப்பாக ஆஸ்பிரேஷன் டிஸ்ட்ரிக்ட்கள் எல்லாம் இந்த அதிகமான விவசாயத்தை விவசாயிகள் பயன்பெறும் விதமாக இரட்டிப்பாக்கின்ற பயிர்கள் அல்லது அவர்களுடைய உற்பத்தியானது இரட்டிப்பாக்குவதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டத்தையும், அதே போல் தண்ணி ஹார்வெஸ்ட், போஸ்ட் ஹார்வெஸ்ட், ஸ்டோரேஜ், இது மாதிரி அனைத்து வசதிகளையும் உள்ளடக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு விவசாயத்தில் கொண்டு வரும். ரெண்டாவது, உங்களுக்கு தெரியும் ஃபிஷரிஸ், நம்மளுடைய பாண்டிச்சேரி, நம்ம தமிழ்நாடு, இந்த கோஸ்டல் பகுதியெல்லாம் மீன் வளத்தை நம்பியிருக்கின்ற இந்த அதிகமாக இருக்குது. அதிகமாக உலகத்திலேயே 2வது நாடாக நம்மளுடைய நாடு இருக்கிறது. அதாவது எக்ஸ்போர்ட்டில் மீன் பொருள்கள், அதே போல் இந்த மெரைன் அக்வாகல்ச்சர் என்று சொல்லக்கூடிய நம்ம இறால் பண்ணை, இறால் ஏற்றுமதியில் உலகத்திலேயே நாம் 2வது இடத்துல இருக்கிறோம். கிட்டத்தட்ட 60,000 கோடி ரூபாய்க்கு ஆன இதனுடைய எக்ஸ்போர்ட் நாம் பண்ணி கொண்டிருக்கின்றோம். அதை இன்னும் மேலும் இந்த துறையை வலுப்படுத்தும் விதமாக இந்த துறையில் இருக்கின்ற இந்த 12 கிலோமீட்டர் வரலும் மீன் அதுக்கு பிறகு பிடிக்கிற அந்த எக்கனாமிக் ஜோன் என்று எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் அண்டு ஹைசி, ஆழ்கடலில் மீன் பிடிப்பதற்கு சஸ்டைனபிள் ஒரு நிரந்தரமாக நமக்கு மீன் வளத்தை பெருக்கும் விதமாக ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டத்தை கொண்டு வரப்படும். அதே மாதிரி அந்தமான் நிக்கோபார் மற்றும் லட்சத்தீவுகளில் இன்னும் அதிகமான இந்த ஆழ்கடல் மீன் பிடிப்பை ஊக்குவதற்கான திட்டங்களை கொண்டு வரப்படும் என்ற ஒரு அறிவிப்பை இது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் விவசாயிகளுக்கு, மீனவர்களுக்கு, பால் துறையில் தங்களை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறவர்களுக்கு ஏற்கனவே நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் கிசான் கிரெடிட் கார்டு என்று சொல்லக்கூடிய விவசாயிகளுக்கான கடன் அட்டை 3 லட்சம் ரூபாய் வரலும் நம்ம அவர்களுக்கு எந்தவித கேரண்டி இல்லாமல் அவங்க மீனவராக பதிவு சென்றிருந்தால் போதும், அந்த மீனவருக்கு 3 லட்சம் ரூபாய் கிசான் கிரெடிட் கார்டு திட்டத்தை நம்ம நடைமுறைப்படுத்தி கொண்டு இருக்கின்றோம். அது இந்த பட்ஜெட்டில் 2025-26 பட்ஜெட்டில் 5 லட்சம் ரூபாயாக நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் உயர்த்தி கொடுத்திருக்கிறார்கள் மீனவர்கள் பயன்பெறும் விதமாக. அதே மாதிரி சின்ன சின்ன மாடு வச்சு பால் கறக்கிறவங்க அவர்களுக்கெல்லாம் பயன்பெறும் விதமாக இந்த கிசான் கிரெடிட் கார்டு என்று சொல்லக்கூடிய விவசாயிகளுடைய கடன் அட்டை மீனவர்களுக்கும் பால் துறையில் இருப்பவர்களுக்கும் அதே மாதிரி விவசாயிகளுக்கும் பயன்பெறக்கூடிய அந்த திட்டத்தை நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். அதே போல் விவசாயத்துறையில் இன்னும் ஒரு மிகப்பெரிய ஒரு இதுன்னா, நம்மளுடைய காட்டன், நம்மளுக்கு நாட்டினுடைய பருத்தியினுடைய உற்பத்தியானது பெருக்க வேண்டும். நமக்கு இன்றைக்கு தேவை அதிகமாக இருக்கிறது. உலகளவில் இன்றைக்கி இந்தியாவினுடைய டெக்ஸ்டைல் துறையில் நாம் மீனவ துறையில் நம்ம உலகளவில் 2வது எக்ஸ்போர்ட்டாக இருக்கிறோமோ, அதே போல் டெக்ஸ்டைலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு எக்ஸ்போர்ட்டராக நாம் இருந்து கொண்டு இருக்கின்றோம். அந்த இன்னும் காட்டனுடைய தேவையை பூர்த்தி செய்யும் விதமாக டெக்ஸ்டைல், அதாவது ட்ரெடிஷ்னல் டெக்ஸ்டைல் மில்களை இன்னும் ஊக்குவிக்கும் விதமாக அவர்களுக்கு வெரைட்டி ஆஃப், அதாவது அதிகமான விளைச்சல் கிடைக்கக்கூடிய காட்டனை அறிமுகம் செய்து அவர்களுக்கு இந்த பருத்தி ப்ரொடக்டிவிட்டிக்காக, பருத்தியினுடைய உற்பத்திக்காக ஒரு பெரிய செயல் திட்டத்தை இந்த பட்ஜெட்டானது கொடுத்திருக்கிறார்கள். அதே போல் சகோதரர்களே, அடுத்து விவசாயத்துறைக்கு அடுத்து
ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் விவசாயத்துறையில் எவ்வளோ பெரிய இந்த 10 ஆண்டுகளில் விவசாயிகளுக்கு விவசாய சன்மான் நிதி, விவசாயிகளை ஊக்குவித சின்ன சின்ன விவசாயிகளுக்கு வருடத்திற்கு 6000 ரூபாய் நேரடியாக அவருடைய வங்கி கணக்கிலேயே கொடுக்குறோம். அதே போல் விவசாயிகளுக்கு யூரியாவுக்கான மானியத்தை கொடுத்து கொண்டு இருக்கிறோம். இதுபோல் இன்னும் விவசாயிகளை ஊக்குவிக்கும் திட்டங்களை செயல்படுத்தி கொண்டு இருக்கின்ற அதே நேரத்தில் கூட்டுறவுத்துறைகளை அதிகமாக, அது குறிப்பாக மீனவர்கள் அதிகமான இருக்கின்ற பகுதிகள் விவசாயிகளை கூட்டுறவு சங்கங்கள் மூலியமாக அவர்களை ஒருங்கிணைப்பதன் மூலமாக நேஷனல் NCDC என்று சொல்லக்கூடிய அமைப்பு மூலமாக இன்னும் அதிகமான லெண்டிங் வசதிகள், அதாவது கடன் பெறுகின்ற வசதிகளை கொடுக்கக்கூடும் என்ற அந்த மிகப்பெரிய ஒரு திட்டத்தையும் நமக்காக அறிவித்திருக்கிறார்கள். அடுத்தபடியாக MSME என்று நான் ஏற்கனவே அக்ரிகல்ச்சரை பற்றி சொன்னேன். இப்போ MSMEக்கள் என்று சொல்லக்கூடிய மீடியம், மைக்ரோ, மீடியம், ஸ்மால் என்டர்பிரைசஸ், இதை ஏன்னா நாம் உலகத்தினுடைய ஒரு மேனுஃபேக்சரிங் ஹப், எப்படி நம்ம விவசாயத்துறையில் நாம் தன்னிறைவு பெற்றதோடு இன்றைக்கு உலகத்திற்கு உணவு கொடுக்கின்ற துறையாக நாம் வளர வேண்டும் என்ற இந்த பட்ஜெட்டில் இலக்கு வைத்திருக்கிறோமோ, அதே போல் இந்த பட்ஜெட்டில் நம்மளுடைய உற்பத்தி துறை ஏற்கனவே கிட்டத்தட்ட 7.5 கோடி பேர் இந்த துறையில் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 1 கோடி MSMEகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 1 கோடி MSMEக்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களெல்லாம் பயன்பெறும் விதமாக இந்த எக்ஸ்போர்ட்டில் அவர்களுக்கு கிரெடிட், ஏற்கனவே 5 கோடி கிரெடிட் லிமிட் இருந்ததுன்னா அவர்களுக்கு இப்போ 10 கோடிக்கான கிரெடிட் லிமிட், 10 கோடி இருக்கிறவர்களுக்கு 20 கோடிக்கான கிரெடிட் லிமிட், இப்படி இந்த கிரெடிட் லிமிட்டை உற்பத்தி கொடுத்தோம். இந்த துறையில் ஆட்டோமொபைல் செக்டர் ஆகட்டும் அல்லது ரூரல் எக்கனாமியை வலுப்படுத்துகிற செக்டர், இதில் ஆத்ம நிர்பர் தன்னிறைவு பாரதத்தை நாம் நோக்கி இந்த பட்ஜெட்டானது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் இந்த பட்ஜெட்டில் ஸ்டார்ட் அப் என்று சொல்லக்கூடிய புது நிறுவனங்களை ஊக்குவிப்பதற்கான ஒரு ஃபண்டு, அதுக்கு கிட்டத்தட்ட 10,000 கோடி ரூபாய் நிதியை நம்முடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்குகின்ற, சகோதர சகோதரிகளுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்குகின்ற ஒரு மிகப்பெரிய திட்டமான ஸ்டார்ட் அப் இந்தியாவை நம்மளுடைய இந்த நிறுவனங்களுக்கு 10,000 கோடி ரூபாய் அளவுக்கான நிதியை இந்த பட்ஜெட்டில் நமக்கு ஒதுக்கி இருக்கிறார்கள். அதே போல் லேபர் செக்டர், தொழிலாளர்களுடைய துறையில் பொறுத்தளவுக்கு அவர்களை ஊக்குவிக்கும் விதமாக நம்மளுடைய இந்தியாவில் இன்னும் நம்மளுடைய தேவைகள் அதிகமாக இருக்கிறது. அதே போல் எக்ஸ்போர்ட்டும் நம்ம செய்யணுன்ட்டு லெதர் அண்டு அலைட் லெதர் இல்லாத பொருட்களை ஊக்குவிக்கும் விதமாக கிட்டத்தட்ட 4 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு எக்ஸ்போர்ட்டுக்கான நிர்ணயிக்கப்பட்டு இது மூலியமாக கிட்டத்தட்ட 22 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கப்படும் என்ற அந்த திட்டத்தையும் நிர்வாகி. அதே போல் அடுத்த ஒரு மிகப்பெரிய முக்கியமானது டாய் செக்டார், அதாவது பொம்மைகளை உலகளவில் ஏற்கனவே பொம்மைகள்லாம் நாம் நம்ம நாட்டில் இறக்குமதி செய்யப்பட்டிருந்தது, அதையெல்லாம் நிறுத்தி இன்றைக்கு நம்மளுடைய ரூரல் எக்கனாமியை குறிப்பாக கிராமப்புற பொருளாதாரத்தை ஊக்குவிக்கும் விதமாக இந்த டாய் என்று சொல்லக்கூடிய பொம்மைகளினுடைய ஹப்பு இந்தியா உருவாக வேண்டும். நம்மளுடைய பொம்மைகள் இன்றைக்கு உலகம் முழுவதும் தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை, அது மாதிரி ஒவ்வொரு ஆந்திராவில் இருக்கின்ற பொம்மைகள், இது மாதிரி ஒவ்வொரு பகுதிக்கும் நம்மளுடைய பொம்மைகளுக்குன்ற ஒரு தனி சிறப்பு இருக்கிறது. அந்த தனி சிறப்பு மிக்க பொம்மைகளை உலகம் முழுவதும் எடுத்து செல்லக்கூடிய விதமாக அந்த பொம்மைகளுக்காக குளோபல் லெவலில் நாம் ஒரு பெரிய இந்தியா ஒரு ஹப்பாக உருவாக்கப்படும். அதற்காக கிளஸ்டர்ஸ், ஸ்கில், ஈகோசிஸ்டத்தை உருவாக்கப்படும் என்ற இந்த பட்ஜெட்டில் நமக்கு நம்மளுடைய மாண்புமிகு நிதியமைச்சர் மரியாதைக்குரிய திரு நிர்மலா சீதாராமன் அவர்கள் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். அதுக்கடுத்தது 3வது என்ஜினாக இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது நாம் எதில் இன்றைக்கு நம்மளுடைய அடிப்படை தேவைகளை உருவாக்க வேண்டும் என்ற மிக முக்கியமான இன்வெஸ்ட்மெண்ட். அதில் சுகாதாரத்தில், அதாவது அங்கன்வாடி மையங்களில் நமக்கு சிறந்த நியூட்ரிஷியஸ் ஃபுட்டுகள் வேண்டும் என்பது, கிட்டத்தட்ட 8 கோடி குழந்தைகளுக்கும் 1 கோடி தாய்மார்களும் பயன்பெறும் விதமாக அங்கன்வாடி மூலியமாக போசான் சக்சம் அங்கன்வாடி அண்ட் போசான் 2.0 என்ற அந்த ப்ரோக்ராமை இன்னும் அனைத்து ஆஸ்பிரேஷன் டிஸ்ட்ரிக்ட்லேயும் உருவாக்கப்படும். நார்த் ஈஸ்ட்டு அல்லது அனைத்து மாவட்டங்கள்லேயும் அனைத்து கிராமங்கள்லேயும் கூட இதை நடைமுறைப்படுத்த இருக்கிறது. அதற்கு அடுத்ததாக அடல்ட் டிங்கரிங் லேப் என்று சொல்லக்கூடிய சயின்ஸ், கிராமப்புறங்களில் இருக்கிற அரசு நகர்ப்புறங்களில் இருக்கிற அரசு பள்ளிகளில் இருக்கிற அரசு பள்ளிகளை
அதில் அந்த இருக்கின்ற மாணவர்களை அதாவது ஆராய்ச்சிகளில் ஈடுபடுத்தும் விதமாக அவர்களை ஊக்குவிப்பதற்காக அடல்ட் டிங்கரிங் லேப் என்று சொல்லக்கூடிய 50,000 அடல்ட் டிங்கரிங் லேபுகள் இந்த பட்ஜெட்டில் நமக்கு, அதாவது அரசு பள்ளிகளினுடைய மாணவர்களினுடைய திறமைகளை கண்டறியும் விதமாக, அவர்களினுடைய அறிவியல் திறமைகளை கண்டறியும் விதமாக அவர்களை இன்னும் மேலே கொண்டு வருவதற்காக இந்த அடல்ட் டிங்கரிங் லேப் என்று சொல்லக்கூடிய லேபுகள் 50,000 லேபுகள் உருவாக்கப்படும் என்ற அந்த அறிவிப்பை கொடுத்திருக்கிறார்கள். அதுக்கடுத்ததாக பிராட்பேண்ட் கனெக்ஷன், இன்டர்நெட் வசதி அனைத்து அரசு பள்ளிகளுக்கும், அதே போல் அனைத்து பிரைமரி ஹெல்த் சென்டர்கள்லேயும், இந்தியா முழுவதும் இருக்கிற அனைத்து அரசு பள்ளிகள், அனைத்து பிரைமரி ஹெல்த் சென்டர்லேயும் நம்மளுடைய பிராட்பேண்ட் கனெக்ஷனை நம்மளுடைய இந்த பட்ஜெட்டில் கொடுப்பதற்கான திட்டத்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் இன்னும் நான் நிறையா சொல்லிக்கொண்டே போகலாம். நிறைய திட்டங்களை, சுயநிதி ஆகட்டும் அல்லது ஜல்ஜீவன் மிஷன் குடிநீர் திட்டம், ஒவ்வொரு வீட்டுக்குமே ஏற்கனவே நாம் நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஜல்ஜீவன் மிஷன் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு வீட்டுக்குமே குடிநீர் வசதி பைப் மூலியமாக கொடுக்கணும் என்ற அந்த திட்டத்தை 2028க்குள் 100% நம்ம அனைத்து வீடுகளுக்குமே கொடுக்க வேண்டும் என்ற அந்த திட்டத்தை நாம் மிகப்பெரிய ஒரு பவர் செக்டாரில், அதாவது இந்த எனர்ஜி செக்டாரில் நாம் தன்னிறைவடைய வேண்டும் என்பதற்காக ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு மிகப்பெரிய முக்கியமான முடிவை இந்த பட்ஜெட் எடுத்திருக்கிறது. என்னன்னா, இந்த நியூக்ளியர் பவர் இருக்கின்ற அந்த நியூக்ளியர் பவரில் தனியார் மையப்படுத்தி அவர்களை தனியாரில் ஊக்குவிக்கப்படுத்தி கிட்டத்தட்ட 20,000 கோடி ரூபாய் செலவில் இந்த வருட 2033க்குள்ள 5 தனித்தன்மை மிக்க இந்தியாவில் உருவாக்கப்படுகிற இண்டிஜினஸ் டெவலப்மெண்ட் ரியாக்டர்களை நாம் உருவாக்கப்படும் என்று 2047 100 கிகாவாட் மின்சார தேவையை நாம் சொந்தமாக நம்முடைய நாடுகளினுடைய முயற்சியிலேயே உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த திட்டத்தையும் நமக்காக நம்முடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். அதே போல் உதான் ஸ்கீம் என்று சொல்லக்கூடிய இந்த சின்ன சின்ன ஊருக்கெல்லாம் கூட ஏர்போர்ட் வரணும். ஏற்கனவே நம்மளுடைய பாண்டிச்சேரி, நம்மளுடைய தஞ்சாவூர், நம்மளுடைய வேலூர், இந்த மாதிரி ஊர்களுக்கெல்லாம் கூட இந்த உதான் திட்டத்தில் ஏர்போர்ட்டுகள் வந்திருக்கிறது. அது மாதிரி சின்ன சின்ன ஊர்களுக்கு கூட புதுசாக ஏர்போர்ட்டுகள், ஏற்கனவே 88 ஏர்போர்ட் அது மாதிரி உதாரணத்தில் கொடுத்துருக்கோம். இந்த பட்ஜெட்டில் இன்னும் 120 புதிய ஏர்போர்ட்டுகள் சின்ன சின்ன நகரங்களில், பி சிட்டி, சி சிட்டியில், அதே போல் ஹெலிபேடுகள், ஸ்மாலர் சின்ன சின்ன ஏர்போர்ட், ஹெல்பேட் வசதிகள்லாம் உருவாக்கப்படும் என்ற அந்த அறிவிப்பை இதனுடைய பட்ஜெட்டில் கொடுத்துருக்குறாங்க. மிக முக்கியமாக டூரிசம் செக்டார், நம்ம பாண்டிச்சேரிக்கு மிகவும் முக்கியமான டூரிசத்தை டெவலப் படுத்துகின்ற கிட்டத்தட்ட இந்தியாவில் இருக்கின்ற 50 மிக முக்கியமான நகரங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த 5 முக்கியமான நகரங்களில் டூரிஸ்ட்டுகளை டெவலப் பண்ணுவது, அந்த டூரிஸ்ட் பகுதிகளில் ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட்டை உருவாக்குவது, அதாவது முத்ரா லோன், ஹோம் ஸ்டே. இப்போ ஒரு வீடு இருக்குதுன்னா அந்த வீட்லேயே நம்ம ஒரு 2 ரூம் சிறப்பாக இது பண்ணி வர்ற டூரிஸ்ட்டுக்கு அக்கம்பெனி தான் ஹோம் ஸ்டே என்று சொல்லும். அந்த ஹோம் ஸ்டேவை ஊக்குவிக்கும் விதமாக முத்ரா கடன்களை கொடுக்கப்படும் என்ற அந்த அறிவிப்பை நம்ம கொடுத்துருக்குறோம். அதே போல் டூரிஸ்ட் டெஸ்டினேஷன்களை மேம்படுத்துவதற்கான திட்டங்களையும் இந்த இதில் கொடுத்துருக்கிறது. 2வது பாண்டிச்சேரி, தமிழ்நாடு எல்லாமே ஒரு மிகப்பெரிய ஒரு மெடிக்கல் டூரிசம் ஹப்பாக உருவாகி கொண்டிருக்கிறது. நம்மளுடைய குறிப்பாக மற்ற நாடுகளிலிருந்து, இந்தியாவினுடைய மற்ற பகுதிகளிலிருந்து தமிழ்நாடு, பாண்டிச்சேரிக்கு வெளிநாடுகளிலிருந்து மெடிக்கல் டூரிசம் வந்து கொண்டிருக்கிறார்கள். அதை ஊக்குவிக்கும் விதமாக வெளிநாடுகளிலிருந்து வர்றவங்களுக்கு விசா ஃப்ரீ, அல்லது அந்த டூரிசத்தை வந்து ஹீல் இந்தியா, மெடிக்கல் டூரிசம் அண்ட் ஹீல் இன் இந்தியா என்ற திட்டத்தை நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் நடைமுறைப்படுத்த இருக்கிறார்கள். இதெல்லாம் ஆல் இந்தியா லெவலையும் நம்மளுடைய அனைத்து இன்க்ளூஷனில் கொண்டு வருகின்ற திட்டங்களை உருவாக்குகின்ற நேரத்தில் நம்மளுடைய பாண்டிச்சேரி பகுதிக்கான இந்த பட்ஜெட்டில் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் மூலியமாக, இந்த பட்ஜெட் மூலியமாக 2025-26க்கு கிட்டத்தட்ட 3432 கோடி ரூபாய் பாண்டிச்சேரிக்கு ஒதுக்கப்படும் என்ற அந்த அறிவிப்பை இந்த பட்ஜெட் மூலியமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் ஜவஹர்லால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் போஸ்ட் கிராஜுவேட், அதாவது ஜிப்மர் பாண்டிச்சேரிக்காக 1450 கோடி ரூபாய் நம்மளுடைய ஹெல்த் செக்டாரை மேம்படுத்துவதற்காக இந்த நிதியானது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் இல்லாமல் கூடுதலாக 150 கோடி ரூபாய் கேபிட்டல் அசட் கிரியேட் பண்ணுவதற்காகவும் அண்டு கிராண்ட் இன் எய்ட் ஃபார் சேலரிக்காகவும் 949 கோடி ரூபாயும், ஒரு 150 கோடி ரூபாயும் கூடுதலாக
நம்மளுடைய ஜிப்மர் பாண்டிச்சேரிக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து நம்மளுடைய பாண்டிச்சேரியினுடைய ப்ராஜெக்டுகளுக்காக கிட்டத்தட்ட 186 கோடி ரூபாய் நம்மளுடைய குடிநீர் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக 186 கோடி 6.44 கோடி ரூபாய் நம்மளுடைய பாண்டிச்சேரியினுடைய தண்ணீர் தேவைகளை நிறைவேற்றுவதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் இந்த பட்ஜெட்டில் பாண்டிச்சேரி, காரைக்கால், மாஹி இந்த பகுதிகளுக்கு இருக்கின்ற ரயில்வே நிலையங்களை அமிர்த் பாரத் ரயில்வே திட்டங்கள் மூலியமாக ஏற்கனவே பாண்டிச்சேரியில் வேலை நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் அதை முழுமைப்படுத்துகின்ற விதமாக இந்த திட்டங்களை 4 ஆண்டுகளுக்குள்ளே முடிக்கப்படும் என்ற இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் சொல்லியிருக்கிறது. அதே போல் நான் ஏற்கனவே சொன்ன கிசான் கிரெடிட் கார்டு அதில் கிட்டத்தட்ட பாண்டிச்சேரியில் மட்டுமே இந்த மீனவர்கள் அவர்கள் பயன்பெறும் விதமாக 16,000 கிசான் கிரெடிட் கார்டு ஆனது நம்மளுடைய பாண்டிச்சேரி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் அவர்கள் 3 லட்சத்திலிருந்து 5 லட்சம் ரூபாய்க்கான நிதியை இது மூலமாக பெற முடியும். அதே மாதிரி காட்டன் உற்பத்தியில் நம்மளுடைய பாண்டிச்சேரிக்கு மிகப்பெரிய அளவில் வருமானம் வர இருக்கிறது. அதே போல் பேசிக் கஸ்டம் டியூட்டியானது நம்மளுடைய பாண்டிச்சேரிக்கு பொறுத்தளவுக்கு சப்போர்ட் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் சப்போர்ட் பண்ணும் விதமாக இந்த பாண்டிச்சேரிக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் நம்மளுடைய மிக முக்கியமான மிகப்பெரிய ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இந்த பட்ஜெட்டில் என்ன வந்திருக்குன்னா, நடுத்தர மக்கள் நம்ம எல்லாரும் இன்றைக்கி கிட்டத்தட்ட எல்லாரும் கூட 1 லட்சம் ரூபாய் மாதம் சம்பளம் வாங்கினா இனிமேல் வரி கட்ட தேவையில்லை. 12 லட்சம் ரூபாய் வரலும் சம்பாதிப்பவர்களுக்கு வரி கட்ட தேவையில்லை. அந்த வரியானது முழுமையாக விலக்களிக்கப்பட்டிருக்கிறது என்ற அந்த ஒரு பட்ஜெட்டானது நமக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இந்த பட்ஜெட்டானது இருக்கிறது. இந்த பட்ஜெட் மிக முக்கியமாக ஆத்ம நிர்பர் பாரத் என்று சொல்லக்கூடிய நம்மளுடைய தன்னிறைவு பாரதம், வளர்ச்சியடைந்த பாரதம் 2047 அதை நோக்கிய ஒரு மிகப்பெரிய பட்ஜெட்டாக இந்த பட்ஜெட் அனைத்து தரப்பு மக்களும் விரும்புகின்ற இந்த பட்ஜெட்டை நம்மளுடைய மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களும் மரியாதைக்குரிய நிதித்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களும் கொடுத்திருக்கிறார்கள். இந்த பட்ஜெட் இந்தியாவை மிகப்பெரிய ஒரு முன்னேறிய நாடாக எடுத்துச் செல்லுகின்ற பட்ஜெட்டாக இந்த பட்ஜெட். 2014க்கு முன்னாடி ரயில்வேக்கு குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கப்பட்ட தொகை வெறும் 800 கோடி ரூபா தான். ஆனால் 2014லிருந்து ஒவ்வொரு வருடமும் 6,000 கோடி ரூபாய், போன பட்ஜெட்டில் நம்ம 6,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியிருந்தோம். புதுசாக 9 ரயில் பாதைகளை கொடுத்துருந்தோம். இந்த பட்ஜெட்லேயும் கிட்டத்தட்ட 6,000 கோடி ரூபாய்க்கு ரயில் பாதைகளை கொடுத்துருக்குறோம். சென்னை எழும்பூர் ரயில் நிலையம் கிட்டத்தட்ட 800 கோடி ரூபாய் நிதியில் அந்த ரயில் நிலையமானது மேம்படுத்தப்பட இருக்கிறது. கன்னியாகுமரி ரயில் நிலையம், பாம்பன் ரயில் நிலையம், இப்படி நம்மளுடைய பாண்டிச்சேரியினுடைய ரயில் நிலையம், காரைக்கால் ரயில் நிலையம், இதெல்லாம் கூட அமிர்த் பாரத் ரயில் திட்டத்தின் கீழே இது மேம்படுத்தப்படுகின்ற ரயில் நிலையங்களை நாம் செயல்படுத்தி கொண்டிருக்கின்றோம். தமிழ்நாடு அரசாங்கம் முழுமையாக ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும், நிலங்களை கையகப்படுத்தி சீக்கிரமாக கொடுக்க வேண்டும் என்பது தான் அவருடைய வேண்டுகோள். இது அனைத்து மாநிலங்களையும் இது இன்க்ளூஷன் பட்ஜெட். நாம் ஒவ்வொரு மாநிலத்தையும் பார்த்து கொடுக்கறதில்ல. இப்போ அனைவருக்கும் வீடு கட்டு திட்டம் எல்லா பக்கமும் கொடுக்குறோம். போஷான் அபியான் திட்டம் எல்லா பக்கமும் கொடுக்குறோம். அதே போல் ஜல்ஜீவன் மிஷன் எல்லா பக்கமும் கொடுக்குறோம். டாய்லெட்ஸ் எல்லா பக்கமும் கொடுக்குறோம். ஆஸ்பிரேஷன் நியூட்ரிஷன் சப்போர்ட் எல்லா பக்கமும் கொடுக்குறோம். இது அனைத்து மக்களுக்கும். அது இல்லாமல் பாண்டிச்சேரிக்கு கிட்டத்தட்ட டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்கின்ற இந்த பட்ஜெட்டில் கிட்டத்தட்ட 3,432 கோடி ரூபாய் பாண்டிச்சேரிக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் ஜிப்மனுடைய மேம்பாட்டுக்காக 1,450 கோடி ரூபாயும் கூடுதலாக 949 கோடி ப்ளஸ் 150 கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தண்ணீரினுடைய தேவைக்காக மட்டுமே பாண்டிச்சேரிக்கு 186 கோடி ரூபாய் 44 கோடி ரூபாய் பாண்டிச்சேரிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் பாண்டிச்சேரி நான் சொன்ன இந்த பட்ஜெட்டில் இப்போ தானே பட்ஜெட் நம்ம விட்டுருக்கோம். இந்த பட்ஜெட்டில் செயல் திட்டங்களை கொடுத்துருக்கோம். இதுக்கு பிறகு தான் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் என்னென்ன பண்ணணும், எவ்வளோ இது பண்ணணும் அப்படின்றத அவங்க ஒவ்வொன்றுமே அந்தந்த கொடுப்பாங்க. யூடி பொறுத்தளவுக்கு அனைத்து திட்டங்கள்லையுமே உங்களுக்கு தெரியும், சப்சிடைஸ் திட்டம், இது என்னது கிராண்ட் எய்டு திட்டங்கள் எல்லாமே கிட்டத்தட்ட 90% சப்சிடியோட நம்ம திட்டங்களை, இப்போ உதாரணத்துக்கு ஒரு மீனவரனுடைய ப்ரோக்ராமை யூடியில் பண்ணுறோம்னா கிட்டத்தட்ட 90% சப்சிடியோடு நாம் கொடுக்குறோம். மத்திய அரசாங்கம் கொடுத்து கொண்டு இருக்கிறது. அதனால் நாம் தேவையான பட்ஜெட்டை பாண்டிச்சேரிக்கு கொடுத்துருக்குறோம். இன்னும் பாண்டிச்சேரிக்கு எவ்வளோ வேணும்னாலும் பாண்டிச்சேரிக்கு கொடுப்பதற்கு நாம் ஏற்கனவே கொடுத்துட்ருக்கோம். ஒவ்வொரு வருஷமும் கொடுத்துட்ருக்கோம். புதுச்சேரி எந்த நிதி நெருக்கடிலையும் கிடையாது. புதுச்சேரிக்கான அனைத்து சப்போர்ட்டும்
நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களும் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாஜி அவர்களும் முழுமையாக செய்து கொண்டிருக்கிறார். ஃபுல்லாகவே கொடுத்துருக்குன்னா தேவைக்காப்ப அவங்க என்ன ப்ரொபோசல் அனுப்புகிறாங்களோ அந்த ப்ரொபோசல் படி நிதியானது பாண்டிச்சேரிக்கு எந்தவித பாரபட்சமின்றி நிதி ஒதுக்கி கொண்டு பாருங்க. நிதி கொடுத்துருக்கோன்னு தான் சொல்கிறேன். கிட்டத்தட்ட 3432 கோடி ரூபாய் பாண்டிச்சேரிக்கு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு. ஜம்மு காஷ்மீரை பொறுத்தளவுக்கு ஆர்டிகல் 370 நாம் எடுத்திருக்கிறோம். எடுத்த பிறகு அங்கே வந்து நம்ம இங்கே வந்து ஏற்கனவே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணியாச்சு. அங்கே வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணி கொண்டு இருக்கிறோம். இங்கே வந்து ஸ்டேச்சுரேஷன் ஆகிருக்கிறது. ஏங்க இது வந்து ஒரு மிகப்பெரிய பட்ஜெட்டை வரவேறுங்க. இங்கே வந்து இந்த பட்ஜெட் வந்து யாருக்கும் வந்து எந்தவித இது இல்லாமல் பாரபட்சம் இல்லாமல் அனைத்து மாநிலங்களுக்கும் சமமாக பாவிக்கின்ற அந்த பட்ஜெட்டாக தான் நாம் பட்ஜெட்டை கொடுத்துருக்குறோம். இவ்வளோ ஒரு தீவிரமான பட்ஜெட்டு, மக்களுக்கு உபயோகமான இருக்கின்ற பட்ஜெட், மக்கள் பயன்பெறுகின்ற பட்ஜெட். கிட்டத்தட்ட 25 கோடி பேரை 7 மணிலேருந்து மேலே கொண்டு வந்திருக்கிறோம். புரியுதா? அதே போல் ஒவ்வொரு மக்களுக்கும் மீனவர்களுக்கு 3 லட்சத்திலிருந்து 5 லட்சம் வரலும் அவர்களுக்கு மீனவர்களை வந்து கிசான் கிரெடிட் கார்டு கொடுத்துருக்குறோம். அவர்கள் வந்து எங்கே கேரண்டிக்கு போக தேவையில்லை. நேராக பேங்கில் போனால் 5 லட்சம் ரூபாய்க்கு கிரெடிட் கார்டு வாங்கலாம், டீசல் போடலாம், அவங்க மீன் பிடிக்க போகலாம். அந்தளவுக்கு திட்டங்களை நாம் இண்டிவிஜுவல் பெனிஃபிஷரிஸ் திட்டங்களை நாம் நடைமுறைப்படுத்திக்கோம். கரீப் கல்யாண அன்ன யோஜனா, ஒவ்வொரு ரேஷன் அட்டைக்காரர்களுக்கும் 5 கிலோ அரிசி 1 கிலோ பருப்பு இலவசமாக நாம் கொடுத்து கொண்டு இருக்கின்றோம். பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். ஜல்ஜீவன் மிஷனில் ஒவ்வொரு வீட்டுக்கும் குடிநீர் திட்டத்தை கொடுத்து கொண்டு இருக்கின்றோம். அது மாதிரி அதனால் இந்த பட்ஜெட்டினுடைய நோக்கம் வந்து புரிஞ்சுக்கோங்க. இந்த பட்ஜெட்டினுடைய நோக்கம் இன்க்ளூசிவ் பட்ஜெட். நான் அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் நோக்கத்தை சொன்னேன். நீங்கள் நோக்கத்தை புரிஞ்சுக்கிட்டீங்களா புரியலையான்னு தெரியல. நான் பாண்டிச்சேரிக்கான இது என்னன்னு சொல்லியிருக்கிறேன். பாண்டிச்சேரிக்கான என்னென்ன திட்டங்களை ஒதுக்கி இருக்கிறோம், பாண்டிச்சேரிக்கு எவ்வளவு நிதிகள் கொடுத்துக்கொண்டிருக்கின்றதையும் நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்லியிருக்கிறேன். 3432 கோடி ரூபாய் இந்த நிதியாண்டுக்கு மட்டுமே பாண்டிச்சேரிக்கு நிதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை தவிர்த்து ஹெல்த் செக்டார், பாண்டிச்சேரி மக்களினுடைய ஹெல்த் செக்டாருக்கு, அதாவது ஹெல்த்தினுடைய அவர்களுடைய ஹெல்த் ஊக்குவிக்கிறதுக்காக மட்டுமே கிட்டத்தட்ட 1400 + 900 + 150 கிட்டத்தட்ட 2500 கோடி ரூபாய்க்கு மேலே இந்த பாண்டிச்சேரியினுடைய ஜிப்மருக்கு மட்டுமே நம்ம நிதி கொடுத்துருக்கிறோம். தண்ணீருக்காக பாண்டிச்சேரியில் குடிநீர் தேவைக்காக 186 கோடி ரூபாய் பாண்டிச்சேரிக்கு நிதி கொடுத்துருக்குறோம். இன்னும் பாண்டிச்சேரிக்கு தேவைகள் இருக்கும் பட்சத்தில் அது ஆளுநர் அவர்களும், இங்கே இருக்கிற ஆளுநரும் முதலமைச்சர் அவர்களும் மத்திய அரசாங்கத்திற்கு அவர்கள் கொடுக்கின்ற கோரிக்கையை நிச்சயமாக மத்திய அரசாங்கம் நிறைவேற்றி கொடுக்கும் என்று சொன்னார். பாண்டிச்சேரிக்கு தேவையான நிதியை நாங்கள் கொடுத்திருக்கிறோம். இன்னும் பாண்டிச்சேரி அவர்களுக்கு தேவையான என்ன நிதியை அவர்கள் கொடுக்கிறார்களோ அது மத்திய அரசு பரிசீலிக்கும். அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் நாம் செய்வோம். நன்றிப்பா.